Hello guys, it's your by Vijay and welcome back to our channel. ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம டியூக் 250 அண்ட் 390 நியூ ஜென், ஸோ இந்த ரெண்டு பைக்கோட கம்பேரிசன் ரிவ்யூ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸில் நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கோட ரிவ்யூஸ்லாம் வந்துட்டு போட்டுருப்போம். நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ ஒன்று பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அப்படி இல்லைனா மேலே கார்டு கொடுக்க மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த ரெண்டு பைக்கையும் பக்கத்தில் வச்சு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டுத்தையும் பார்க்கறது அப்படியே HSL சேமாக தான் இருக்கும், ஜஸ்ட் அதில் டெக்னாலஜி தான் வேறு. ஸோ வந்துட்டு இப்போ பக்கத்தில் அந்த பைக்கை வச்சு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள பிறகு மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் இன்ஸ்டாகிராம் அது வந்துட்டு போய்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டியூக் 250 அண்ட் இது வந்து 390. ஸோ ரெண்டுத்தையுமே வந்துட்டு லுக் பாருங்கள், லுக் வைஸ் பார்க்கறவங்களுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ ஒரே நிமிஷம் இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஆக்கிடுறேன். ஸோ ஐயோ சரி ஓகே, இப்போவும் பாருங்கள் இதோட லுக் வைஸ் பார்க்கும்போது சேமாக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துட்டு வந்துடும். அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் வர்றது சிம்பிளாக தான் இருக்கும். அதேமாரி இதோட ஃபேரிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப் லுக்கில் வந்துட்டு வரும். ஸோ அந்த லுக் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வரும். அண்ட் இதில் வந்துட்டு லைட்டாக ஒரு பெண்டாக இருக்கும். பட் இதில் வந்துட்டு அப்படி பெண்டாக இருக்காது, ஒரு ஷார்ப் லுக்காக வரும், பெண்டாகாமல் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இதில் இருக்குது. அதேமாரி இதோட டிஸ்பிளே, ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சாதா எல்சிடி டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டிஎஃப்டி டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுமாதிரி இதோட லுக்கையும் பாருங்களேன், இது பார்த்தீங்கன்னா மேட் கலரில் வரும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங் கிளாஸில் வந்துட்டு வரும். தென் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு டியூக் 250. ஸோ இதோட ஃபேரிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே குட்டியாக ஒரு ஏர்வெண்ட் மாரி வந்துட்டு இதில் கொடுக்கல, பட் 390 வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டு. அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அண்டர்பெலி எக்ஸாஸ்ட் வந்துட்டு கொண்டு வந்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே ரிவ்யூவில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதேமாரி ரெண்டுத்தையும் சேமாக பார்க்கும்போது அப்படியே ட்வின்ஸ் மாதிரியே இருக்கும். பட் ரெண்டுமே இன்ஜினோட ஸ்பெக்ஸ் அண்ட் பவர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. அதுமாரி கலர் வேரியன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 2 கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆரஞ்சு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூ கலரு. இதேமாரி வந்துட்டு 250 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆரஞ்சு, ஸோ தென் அங்கே ஒரு ஆரஞ்சு இருக்கலாம். ஸோ அந்த ஆரஞ்சு இருக்குது. ஸோ இதில் வந்து 2 கலர் வேரியன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் வந்துட்டு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ நான் அது வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெயிட் லெஸ் பண்ணுறதுக்காண்டி அலாய்ஸ்லேயும் சரி இந்த டிஸ்க்லேயும் சரி உங்களுக்கு வெயிட் வந்துட்டு ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம RC 390 அதுலேருந்து இன்ஸ்பயரில் அதுலேருந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அதேமாரி எக்ஸாஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வந்திருக்கும். அதேமாரி இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா LC4C அதோட இன்ஜின் வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்களா LC4C அந்த இன்ஜின் வந்துட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. அதேமாரி இதோட கூலண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுலேயுமே வந்துட்டு இந்த சைடில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பழைய வண்டியில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துட்டு வரும், அது வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ இதில் கொடுத்தனால கொஞ்சம் ஈஸியாக போயிடும். அதேமாரி இதோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்துட்டு வந்துடும். ஸோ அதுலேயும் அதேமாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதோட சீட் ரைட் பார்த்தீங்கன்னா 800 mm வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் ஷார்ட் ரைடருக்கு வந்துட்டு ஈஸியாகவே நம்ம ரைட் பண்ணிட்டு போகலாம். அதேமாரி இதுலேயுமே டயர் இருக்குல்ல, ஸோ அதுலேயும் டயர் இருக்கல. ஸோ பார்க்குறதுக்கு வந்துட்டு ரெண்டுமே HSL சேம் பைக் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து சைட்லேருந்து பாருங்களேன். ஸோ இது வந்து 390, அது வந்து 250. பார்க்கறதுக்கு வந்துட்டு ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அதில் வந்துட்டு LCD டிஸ்பிளே, இதில் வந்துட்டு TFT டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதேமாரி வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்சு, அதுக்கப்புறம் இன்ஜினோட ஸ்பெக்ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதோட லுக் வைஸ் பார்க்கும்போது வந்துட்டு டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த டியூக் நல்லா இருந்துச்சு, இது வந்து அதோட செம்மையாக இருக்குது. அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி இதோட டிஸ்பிளேலாம் பார்த்தோன்னா வந்துட்டு இதுலேயும் உங்களுக்கு ஹசார்ட் ஃபஸ்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ஹசார்ட் ஃபஸ்டர் வந்துட்டு வந்துடும் 250லையும் 390லையும். அதேமாரி இதோட சுவிச்சஸ் குவாலிட்டிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் சுவிச்சஸ் குவாலிட்டி தான், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதேமாரி இந்த இன்ஜின்க்கு இக்னிஷியன், ஸோ இந்த சுவிட்சுமே வந்துட்டு ரெண்டுலேயுமே சேம் தான். இதோட டிஸ்பிளே வந்துட்டு வேறு, இது TFT, அது வந்துட்டு TFT டிஸ்பிளே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு LCD டிஸ்பிளே. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது நார்மலான தீமில் இருக்கும். இந்த தீமையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 30 years ஆஃப் டியூக், ஸோ இந்த மாதிரி ஒரு 2 தீம் கான்செப்டில் வந்துட்டு வரும். ஸோ அதேமாரி ஃபியூல் கெப்பாசிட்டி இதில் வந்துட்டு 15 liters கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. இந்த இதை கம்பேர் பண்ணும்போது இது பார்த்திங்கன்னா இந்த தீம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருக்கும்.
கொஞ்சம் மணி கொடுத்து வாங்கினா இந்த மாதிரி உங்களுக்கு தீம் பார்க்கலாம். இது வந்துட்டு வேறு லெவலில் இருக்குது இந்த தீம்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு. ஸோ எக்ஸாஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது 390 தான் கொஞ்சம் ஹைப்பாக இருக்குது. நான் வந்து அதோட எக்ஸாஸ்ட் நோட் ரெண்டுத்தையும் வந்துட்டு கம்பேரிசனில் போகிறேன், நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள், டிஸ்பிளேல வரும். ஸோ அதேமாரி இதோட லீவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இருக்கா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் 250 வந்துட்டு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்துட்டு கிடையாது. ஸோ அது வந்துட்டு காசு கட் பண்ணுறதுக்காண்டி, ஏன்னா அந்த 250 இது 390 ஏன்னா டிஃப்ரென்ஸ் தெரியுங்களா ரெண்டுக்குமே. அதேமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்துட்டு இதில் கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்துட்டு அட்ஜஸ்டபிள். ஸோ ஆனால் 250 வந்துட்டு அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஸோ அது ஒரு ஃபியூச்சர்ஸ் இதில் வந்துட்டு இருக்குது. கம்பேரிஷனாக நம்ம வந்துட்டு இதை மேக் பண்ணலாம். ஸோ அதேமாரி வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுக்கல, ஆனால் இதில் வந்துட்டு எல்இடி டிஆர்எல்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல கீழே இருக்கும். எஸ். ஸோ அது ஆனால் எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து 390 இந்த லைட் தான் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஆனால் ஒரு லைட் மாரியே தெரியாது, ஆஃப் பண்ணிப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஒரு லைட் மாரி தெரியுது, ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஆன் பண்ண பிறகு தான் தெரியும் ஒரு லைட்டுன்னு தெரியும். ஆனால் இதோட லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப் லுக்காக இருக்குது. அப்படி ஹைவேல வந்துட்டு நம்ம காற்றை கிழிச்சிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு லுக்கில் நல்லா பங்கமாக வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கேடிஎம்மோட டிசைன் யாருடா செம்மையாக பண்ணியிருக்காங்க நீட்டாக. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நான் வந்துட்டு சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்துட்டு ஸ்க்ரீனில் போடுறேன், அது வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம், ஏன்னா ரோட் டேக்ஸ்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் ஃபிக்ஸ் பண்ணனே வந்துட்டு அதில் போடுவாங்க. ஸோ மற்றபடி வந்துட்டு எல்லாமே ஃபீச்சர்ஸ்லாம் வந்துட்டு சேம் தான். ஜஸ்ட்டு வந்துட்டு இது 399, அது வந்துட்டு பார்த்திங்கன்னா 249cc இன்ஜின். ஸோ பழைய டியூக் 250 அந்த 390 கம்பேர் பண்ணும்போது பவர் அண்ட் டார்க் எல்லாமே வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. பவர் சரி, டார்க்லேயும் சரி, இன்ஜின்லேயும் சரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இனி வந்துட்டு இது 399. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு 400cc இன்ஜின், 390 கிடையாது 400. பட் 390 கூப்பிடுவாங்க, ஏன்னா கேடிஎம் டிஎன்ஏலாம் 390ங்கிறது பேராக போச்சு. ஸோ அதனால் 390 கூப்பிடுவாங்க. ஸோ நண்பா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 390 இருக்குது அண்ட் 250. இந்த ரெண்டு பைக்கோட கம்பேரிசன் ரிவ்யூ வந்துட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ எப்படி இருந்தது கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு 390 இல்லைனா 250 வாங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கம்பேரிசன் செக் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லா கம்பேரிசனும் வந்துட்டு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்னா வந்துட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அந்த உங்களுக்கு ஏதாவது பைக் எடுக்கணும்னா கேடிஎம் திருநெல்வேலி அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தா மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எனக்கு இந்த 390 செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம், ஏன்னா இதோட கலர் மேட் கலரில் கொடுத்துருக்காங்க, இது வந்து கிளாஸில் இருக்குது. ஸோ இப்போது வந்துருக்கு அந்த டிசைன் செம்மையாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த ஹைட் வந்துட்டு செட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பழைய டியூக் 390 எனக்கு ஹைட் வந்து செட் ஆகுது. பட் இந்த 390 ஹைட்டும் சரி வெயிட்டும் சரி நல்லா மேனேஜபிளாக இருக்குது. பவர் வந்துட்டு செம்ம பவர், ஏன்னா பவர் ஃபஸ்ட் இருந்தோட கூட நல்லா செம்ம அக்ரெசிவாக இருக்கும். ஸோ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் ஃப்யூச்சரில் நமக்கு பைக் கிடச்சா கண்டிப்பாக வந்துட்டு 390 வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் guys, we will see you guys next video. ஸோ peace out and stay safe. Bye from விஜய். ஸோ ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய எஃபோர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்கலாம். பாய்.